அலர்ஜிங்கிறது ஒவ்வாமை. யூஸ்வலாவே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எமோஷனலா நம்ம எல்லா மனுஷங்களுமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல சின்ன சின்னதா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே தான் இருப்போம். ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ற முதல் விஷயம் வந்து நல்ல தண்ணி குடிக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். பகிர்வும் தோழியே யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, குடல் சம்பந்தமா என்னென்ன வியாதிகள் வருது, அதுக்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் குடல்ல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் மேம். அது என்ன மேம், அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நம்மளுக்கு வந்து காமனா குடல்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுங்கிறதுக்கு பேர் வந்து கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல ஐட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுனாலே அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அந்த இடத்துல குடல் வந்து வீக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எதனால மேக்சிமம் வருது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வெளியில வந்து சில உணவுகள் வந்து சுத்தம் இல்லாம சாப்பிடுறோம், இல்ல வீட்லயே வந்து சில உணவுகள் வந்து நம்ம சரியா சுத்தம் பண்ணாம, காய்கறிகளை வந்து சரியான முறையில கிளீன் பண்ணாம, இல்ல சரியா கிளீனா இல்லாத அந்த பாத்திரங்கள்ல வந்து சமைக்கும் போது ஃபுட் வந்து கண்டாமினேட் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, சாப்பிடக்கூடிய உணவுகளுமே வந்து சுத்தமா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும். கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ்ன்னு சொன்னீங்கல்ல மேம், அது வந்தா லூஸ் மோஷன் வந்து வருமா? கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ்ங்கிற இந்த கண்டிஷன்ல வந்து லூஸ் மோஷன் வருது அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நம்மளோட குடல் பாதையில வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஈஸியா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கான எல்லா வேலைகளுமே வந்து அதிகமா பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரின் பாடியை தான் வந்து நம்மளோட குடல் கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஈஸியா அந்த நம்மளுடைய ஃப்ளூயிடு, அதாவது நீர்ச்சத்து, நம்மளுடைய உப்பு சத்து எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகிட்டே இருக்கும். இதனால பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட உடம்புல வந்து நீர்ச்சத்துன்றது ரொம்ப கம்மியாயிடும். இதனால அவங்களோட வாய் வந்து ரொம்ப வறண்டு போயிடும், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு டைம் லூஸ் மோஷன் வந்த உடனே அதுக்காக கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் வேண்டாம். ஒருவேளை லூஸ் மோஷன் வந்து ஒரு 3 டைம்ஸ்க்கு மேல வருது, 4 டைம்ஸ்க்கு மேலேயுமே வருது, ரொம்ப வீக் ஆயிடுறோம், நம்மளால வந்து எந்திரிச்சு உட்காரவே முடியல அப்படின்னா, அது கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே நம்ம சரியான பரிசோதனை பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கண்டினியூஸா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு, வாந்தி வந்துட்டே இருக்குன்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில 1 பாக்கெட் ஓஆர்எஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கிட்ட வந்து ஓஆர்எஸ் பாக்கெட் வாங்குற அளவுக்கு வந்து கடை இல்லை அப்படிங்கும் போது, நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு லெமன் எடுத்துட்டு, லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு அதுல கொஞ்சம் சீனியும் உப்பும் வந்து சமமான அளவுல கலந்து நம்ம அது வந்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இளநீல வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரோலைட்ஸுமே இருக்கும். ஸோ அந்த டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இளநீ வந்து பெஸ்ட். நம்மளுக்கு வீட்டுல வந்து பழைய சாதத்துடைய தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியை மட்டுமே நிறைய குடிச்சிட்டோம்னா கூட போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் போது என்ட்ரைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷன் வந்து நம்மளால ஈஸியா வெளியில வந்துட முடியும். ஃபைபர் வந்து எப்படி கட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது? முக்கியமா வந்து நம்மளோட கட் ஹெல்த் வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று வந்து கான்ஸ்டிபேஷன், 2வது வந்து லூஸ் மோஷன். ஸோ இது 2யுமே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்மளோட மோஷன் முதல்ல தினமும் சீரா இருக்கணும், ஒரு நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சில அது வந்து போகணும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா இந்த ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து நம்மளோட மோஷனை சரியான முறையில வெளியேற்றுறதுக்கு உதவி பண்ணும். அப்போ ஃபைபர் வந்து மேக்சிமம் என்ன மாதிரியான உணவுகள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கீரையில இருக்கு, கிழங்கு, நம்மளுடைய இந்த சீனி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, இது வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஃபுட்டு. அதே மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மல்டி கிரெயின்ஸ், பயிர் வகைகள், முளைக்கட்டின பயிர் வகைகள் இதெல்லாமே எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஃபைபர் சரியான முறையில கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மோஷனும் தினமும் கரெக்டா போயிடும். காலையில தூங்கி எழுந்தோன்னா டைரக்டா வெறும் வயிற்றுலேயே டீ காஃபி எல்லாம் குடிக்காம முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி நிதானமா குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து நம்மளோட நார்மல் டெய்லி ரொட்டீன் லைஃப்க்கு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம காலையில எடுத்துக்கிற அந்த ஒரு கிளாஸ் தண்ணி நம்மளோட பவல் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும். ஸோ இது நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், டாக்ஸின்ஸ் முக்கியமா கம்ப்ளீட்டா வெளியே போயிடுச்சுனாலே மைண்டும் பிசிக்கல் பாடியும் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். ஃபுட் அலர்ஜிக்கும் ஃபுட் இன்டாலரன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? அலர்ஜிங்கிறது ஒவ்வாமை. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால, சீ ஃபுட் நான் இப்போ எடுத்துக்கிறேன், அதனால எனக்கு வந்து ஸ்கின்ல ஒரு ஊறல் வருது, ஸ்கின்ல ஏதாவது தடிப்பு வருது, இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வருது, சில ரியாக்ஷன்ஸ் வந்து மாறுது அப்படிங்கிறது வந்து அலர்ஜி. ஸோ அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கலோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ எனக்கு வந்து செட் ஆகலைன்னு அர்த்தம். இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஏன் வயிறு அதுக்கு சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 2 விஷயத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரியான ஃபுட் வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகுது, ஸோ என்ன மாதிரியான ஃபுட் வந்து நம்மளுக்கு இன்டாலரன்ஸ் ஆகுது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம மேபி ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், இல்லை நம்ம ஒரு கடையில போய் சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இது அலர்ஜிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சாதான் நம்மளால அவங்க கிட்ட இன்ஃபார்மே பண்ண முடியும். மேம், ஜென்ரலாவே குடல்ல வந்து என்ன விதமான நோய்கள்லாம் வருது மேம்?
குடல் அப்படிங்கிறதுல வந்து காமனா என்னெல்லாம் டிசீசஸ் வந்து வரலாம்னா, ஒண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் வரும், ரெண்டாவது இன்ஃப்ளமேஷன், குடல் வீக்கம் வந்து ஏற்படுது, அடுத்தது வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வயிற்றுக்குள்ள வந்து ஸ்டொமக்குள்ள ஒரு அல்சர் வர மாதிரி அந்த குடல்லையுமே வந்து சுவர்கள்ல வந்து அல்சர்கள் வந்து ஏற்படும். அடுத்தது வந்து பாலிப், இதுல வந்து ஏதாவது வளர்ச்சி ஏற்படுறது. ஸோ அது இல்லாம வந்து கேன்சர் ரிலேட்டடான சிம்டம்ஸ் இருக்கும், கோலான் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா சிம்டம்ஸ் வந்து ரொம்ப காமனா ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் எல்லாமே. ஒண்ணுல வந்து லூஸ் மோஷனா இருக்கும், இல்லைன்னா வந்து மோஷன் டைட்டா போகும், சில பேருக்கு வந்து வயிறு உப்புசம் இருக்கும், வயிறு வலிச்சு மோஷன் போற மாதிரி இருக்கும், பசி உணர்வே வந்து சில பேருக்கு இருக்காது. இப்போ கேன்சர் மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பசியே எடுக்காது, அவங்களுக்கு கண்டினியூஸா வந்து லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும், வெயிட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இன்னும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா மோஷன்ல வந்து பிளட் வந்து போகும். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, நம்ம ஒரு சின்ன டிசீஸ் வந்த உடனே நம்மளுக்கு வந்து பெரிய நோயா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவும் கூடாது. அதே மாதிரி பெரிய டிசீஸ் இருக்கிற சமயத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாதாரணமாவும் எடுத்துக்கூடாது. ஸோ இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நம்ம ஒரு அறிகுறி வந்த பிறகுதான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டியாவது இல்ல 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து பேசிக்கான டெஸ்ட் வந்து பண்ணிக்கிறது பரவாயில்ல. அது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டூல் எக்ஸாமினேஷனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு நார்மலா வந்து ஒரு அப்டமன் ஸ்கேன் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு உடல் வந்து இப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சில டெஸ்ட்டுகள் இருக்கு. அது வந்து கொலனோஸ்கோபி இல்லைன்னா சிக்மாய்டோஸ்கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாமே நம்ம ஒரு 10 இயர்ஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து ப்ரிவென்ஷனுக்காக பண்ணிக்கிறது பெட்ரு. இல்ல சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டுகள் வந்து பண்ணி இது என்ன விதமான நோய்க்குள்ள நம்ம இருக்கோங்கிறத கண்டிப்பா டயக்னோஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா கரெக்டான டயக்னோசிஸ் மட்டும்தான் சரியான ட்ரீட்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணாம இந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து நம்மளால வந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். மேம், குடல்ல உள்ள பாக்டீரியாஸ் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து எப்படி மேம் ஹெல்ப் பண்ணுது? ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம குடல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி கணக்கில் வந்து பாக்டீரியாஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து குட் பாக்டீரியாஸ் தான். ஸோ நம்மளோட வேலையை என்னன்னா அந்த குட் பாக்டீரியாவை குட்டாவே வச்சுக்கிறது தான். ஸோ இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஹெல்த்லன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கண்டிப்பா நம்மளோட டைஜஷனுக்கு இந்த குட் பாக்டீரியாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நேச்சுரலாகவே ஒரு இம்யூனிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் நம்மளோட கட்டை வந்து செகண்ட் பிரெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்மளோட என்டையர் இம்யூன் சிஸ்டமையும் டிஃபென்ஸ் மெக்கானிசமையுமே வந்து இந்த கட் பாக்டீரியாஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னாலே நம்மளோட என்டையர் பாடியே வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட குடலை வந்து சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னும் நம்மளோட ஹேரும் நம்மளுடைய மைண்டும் தாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாவே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா, பேசிக்கா நம்ம வந்து இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். மேம், ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி டைஜஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது மேம்? ஆக்சுவலாவே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எமோஷனலா நம்ம எல்லா மனுஷங்களுமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல சின்ன சின்னதா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா இது வந்து கிரானிக்கா இருக்கு. நாள்பட்ட ஒரு 2 இயர்ஸா கண்டினியூஸாவே நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு ஒரு 3 இயர்ஸாவே நான் டிப்ரெஷனுக்குள்ளேயே இருக்கேன் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, கிரானிக்கா வந்து இந்த கார்டிசோல் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோடைய அளவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இது டைரக்டா நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது ஒன்றுல ஓவர் ஈட்டிங் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து சாப்பிடவே மாட்டோம், இல்லைன்னா வந்து டைமுக்கு சரியா சாப்பிட மாட்டோம். ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம்னா முதல்ல நமக்கு அந்த கோவத்தையோ வருத்தத்தையோ காட்டக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா ஃபுட்டு தான். ஸோ இது டைரக்டா நம்மளுடைய கட் ஹெல்த்தை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஷேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடணும். ரெண்டாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரானிக்கா கொண்டு போகாம இதுக்கு இப்போ என்ன ஸ்டெப் எடுத்தா இந்த ஸ்ட்ரெஸ் ஈஸியா நம்மளால வெளியில வர முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸை இம்மீடியட்டா எடுக்கிறோம். மூணாவது வந்து இதுக்கு கண்டிப்பா ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா அது சரியான கவுன்சிலர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி ஸோ கண்டினியூஸான கவுன்சிலிங் செஷன்ஸ் மூலியமா சீக்கிரமா நம்ம வந்து நார்மல் ரொட்டீன் லைஃப்க்கு திரும்பிடணும். இது நம்மளுக்கு சீக்கிரமா நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கும். கட் ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன மேம்? கட் ஹெல்த்தை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ற முதல் விஷயம் வந்து நல்லா தண்ணி குடிக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுமையா நிதானமா மென்னு தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அவசரமா ஸ்பீடா ரொம்ப சூடான தண்ணி இல்லை, ரொம்ப குளிர்ந்த தண்ணி இல்லாம ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். ரெண்டாவது டைமுக்கு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னாலே போதும். காலையில சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணமாகி அடுத்து பசி எடுத்து அடுத்த வேலைக்கான உணவு வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ இது மூணாவது விஷயம், நம்ம கொஞ்சம் பிசிக்கல் மூவ்மெண்ட் நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நேரம் நடந்துட்டாலே போதும். இது டைஜஷனுக்கு
ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம வாயில மெல்லும் போதே அந்த உணவை வந்து மினிமம் ஒரு 15 to 20 டைம்ஸ் ஆகுது நல்லா மென்னு முழுங்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம வாயிலிருந்தே நம்மளோட டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து வாயிலேயே நல்லா மென்னு முழுங்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய என்டையர் டைஜஷனே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும் போது நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து வேற எங்கேயும் இல்லாம, அது வந்து மொபைல்லையோ கேஜெட்ஸ்லயோ இல்லை டிவிலையோ இல்லாம ஃபுட்டை பார்த்து ரசிச்சு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மேம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ரொம்ப நிதானமா அழகா எங்களுக்கு ஈஸியா புரியுறபடி நல்லா சொன்னீங்க மேம். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ மேம்.